நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. மகேந்திரா ஃபேமிலிக்கே சொந்தக்காரன். நான் தப்பு பண்ணினா கண்டிப்பா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா மகேந்திரா குடும்பத்து சார்புல நீ மன்னிப்பு கேட்க சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை என்று விக்ராந்த் பொறுமையாக விக்ரமை பார்த்து சொன்னார். என் கூட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு உனக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கா என்று விக்ரம் அவரை பார்த்து கூலாக கேட்டான். அவன் விரும்புவது மகேந்திரா குடும்பம் அவனுடைய காலில் மண்டியிட வேண்டும் என்பது மட்டும்தான். விக்ரமின் குரல் போக போக கோபத்தின் வெளிப்பாடாகவே மாறிக்கொண்டு இருந்தது. அவன் பேசும்போது விக்ராந்தின் நெற்றியில் இருந்து வியர்வை வழிய ஆரம்பித்தது. விக்ரமின் சக்தியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் அவர் மகேந்திரா குடும்பத்தின் சார்பாக மன்னிப்பு கேட்பது அவருடைய மரணத்திற்கு சமமான விஷயமாக இருந்தது. விக்ராந்த் மகேந்திரா கொஞ்சம் நடுக்கத்துடன், மிஸ்டர் விக்ரம், எங்களுக்கு வேற வழியே இல்லையா? எங்களை இப்படி வற்புறுத்தி மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிட போகுது? நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு நேரில் வந்து உங்களை பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் நாம் அங்கே வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொன்னார். அதை கேட்டதும் விக்ரம் அவரை பார்த்து லேசாக சிரித்தபடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசின டைலாக் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? ஏதேதோ சொன்னியே, அதெல்லாம் நீ பண்ணணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஏன் நினைக்கக்கூடாது? நான் எப்போவுமே பணக்காரங்க பக்கம் நிற்கவே மாட்டேன். அவங்க உன்ன மாதிரி தான் இப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி நடந்துக்குவாங்க என்று சொன்னான். நான் அந்த மீனிங்கில் சொல்லலை விக்ரம். இப்படி மற்றவங்க முன்னாடி மண்டிட்டு சாரி கேட்குறது எங்களோட ஸ்டேட்டஸில் மட்டும் இல்லாமல் அது எங்களோட மொத்த பிஸ்னஸையுமே பாதிக்கும். இங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. நான் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறத யாராவது ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட எங்களோட மொத்த கேரியருமே காலியாயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பத்தோட சாகிறத தவிர வேறு வழி இல்லை. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒரு சின்ன விஷயத்தை கூட உலகம் முழுக்க சுலபமாக பரப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது மும்பையில் இருக்கிற டாப் பிஸ்னஸில் எங்களோட ஃபேமிலியும் ஒன்று. ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சுப்பார். கார்ப்பரேட்டுக்கு கார்ப்பரேட் காரன் தான் கை கொடுப்பான். ஆனால் இந்த விஷயத்தில் அது நேர்மாறாக நடக்குது என்று சொன்னார் விக்ராந்த். நான் இந்த கார்ப்பரேட் உலகத்தில் வாழ்கிறதுனால நானும் உன்ன மாதிரி கார்ப்பரேட் காரன்னு நினச்சிக்காத என்று சொன்னான் விக்ரம். என்ன சொன்னாலும் விக்ரம் இறங்கி வருவதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் விக்ராந்தும் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இல்லை. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க விக்ரம், ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணுறேன் என்று விக்ரமிடம் கெஞ்சும் துணியில் பேசினார் விக்ராந்த். என்கிட்ட இருந்து உனக்கு ரெண்டே சான்ஸ் தான். ஒன்று மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறது, இன்னொன்று சாகிறது. இந்த ரெண்டில் உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ என்று எப்பவும் போல கூலாக சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் விக்ராந்திற்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி ஒரு நிலைமையில் தான் மாட்டிக்கொள்வோம் என்று கொஞ்சம் கூட அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா அவன் கண்டிப்பாக என்னை கொன்னுடுவான். மன்னிப்பு கேட்டா அதை விட பெரிய கேவலம் எதுவும் இருக்காது. என்னோட ஃபேமிலியே என்னை விஷம் வச்சு கொன்னுடுவாங்க. தன்னோட குடும்பத்துக்கு கையால் ஆகாமல் சாக வேண்டிய நிலைமை கூட ஏற்படும். நான் இப்போ என்ன பண்ணுறது? இதை விட்டால் எனக்கு வேற வாய்ப்பே கிடைக்காதா? விக்ரமோட மனசு மாறவே மாறாதா? பேசாமல் எல்லாத்துக்கும் துணிஞ்சு எதிர்த்து சண்டை போட்டுடலாமா? நாம் சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 10 பேராச்சும் கொன்னுட்டு செத்துடலாம். அப்படி செத்தா சொசைட்டியில் கொஞ்சம் பேராச்சும் கிடைக்கும் என்று யோசித்தவர் திரும்பி விக்ரமின் ஆட்களை பார்த்தார். அவர்களின் கைகளில் பல உயர் ரக துப்பாக்கிகளை வைத்திருந்தார்கள். கண் சிமிட்டும் நேரத்தில் டக்கென தன்னை முடித்து விடுவார்கள் என்ற பயம் அவருக்குள் இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன் என்று தயக்கத்துடன் சொன்னார் விக்ராந்த். அதிக மன அழுத்தம் காரணமாக அவருடைய பேச்சில் தடுமாற்றம் ஏற்பட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்திலும் பயத்திலும் திணறிக் கொண்டு இருந்தார். ஆனால் அவருடைய முடிவில் இருந்து மாறுவது போல கொஞ்சமும் தெரியவில்லை. அதுவரைக்கும் பொறுமையாக இருந்த விக்ரம் அதற்கு மேல் தாங்க முடியாமல் துப்பாக்கியை எடுத்து விக்ராந்தின் முழங்காலில் சுட்டான். விக்ராந்தின் முகம் ஒரே தோட்டாவால் வெளிரியது. வலி தாங்க முடியாமல் அப்படியே கத்தியபடி விக்ரமின் முன்னால் மண்டியிட்டார். அவரது தலை கீழே குனிந்தது. உடம்பெல்லாம் பயத்திலும் வலியிலும் நடுங்கியது. வாழ்க்கை முழுவதுமே இனிமேல் நிற்கவே முடியாததைப் போல செய்தான் விக்ரம். அந்த காட்சியை பார்த்த கிரீன் ஹில்ஸ் பிரதர்ஸ் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். அவர்களின் மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. ஹே விக்ரம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விக்ரம் மகேந்திராவை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இதெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சிட்டியில் டாப் பிஸ்னஸ் மேனில் இருக்கிற ஒருத்தரை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுனா
அப்புறம் நீங்க பிசினஸ் கவுன்சில்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று கிரீன் ஹில்ஸை சேர்ந்த சகோதரர்களில் ஒருவர் சொன்னார். பிசினஸ் கவுன்சில்ல பேசுறதுக்கு நாங்க என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இது பர்சனல் பிரச்சனைடா, ரெட்டை வாழைப்பழங்களா? இதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்று சொல்லி அவர்களின் கால்களுக்கு கீழே தரையில் 2 முறை சுட்டான் விக்ரம். உடனே அவர்கள் பயத்தில் சில அடிகள் பின்னால் நகர்ந்து ஓடினார்கள். அதை பார்த்ததும் அவர்கள் 2 பேருக்கும் பயத்தில் அள்ளுவிட்டது. அவர்கள் விக்ரமிடம் எதிர்த்து சண்டை போட துணியவில்லை. அவர்கள் ஏற்கனவே விக்ரமை பார்த்து பயத்தில்தான் இருந்தார்கள். இருந்தாலும் தங்கள் கண் முன்னால் விக்ராந்த் அடிபட்டு கிடக்கும் போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது தவறு என்று நினைத்த அவர்கள் விக்ரமிடம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேசினார்கள். ஆனால் அது அவர்களுக்கு இன்னமும் அதிக பயத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. அங்கே இருக்கும் எல்லாருமே விக்ரமின் கண்களுக்கு எறும்புகள் போலதான் அவனை எதிர்க்க துணிந்தால் அவர்களின் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை ஏற்கனவே கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் 2 பேரும் அதற்கு மேல் எந்த பதிலும் சொல்லாமல் விக்ரமை பார்த்து மண்டியிட்டார்கள். அவர்களது முகம் வெட்கத்தால் சிவந்து இருந்தது. தங்களை ஜெயிக்க எவனும் இல்லை என்று இத்தனை நாட்களாக மமதையில் இருந்த அந்த 2 சகோதரர்களும் இப்போது விக்ரமை சமாளிக்க முடியாமல் அவன் முன்னால் மண்டியிட்டு கிடந்தார்கள். என்னை யார் அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இதுதான் கதி என்று விக்ரம் கூலாக சொன்னான். அவனுடைய வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவருக்குமே கேட்டது. வேறு யாருக்கும் எந்த யோசனையும் வரவில்லை. எல்லோரும் விக்ரமின் குரலில் பயந்து போய் நின்று கொண்டு இருந்தார்கள். அடுத்த 1 மணி நேரத்துக்கு இங்கு இருந்து யாருக்கும் நகர்றதுக்கு அனுமதி கிடையாது என்று எச்சரிக்கும் தொனியில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் விக்ரம். உடனே அபினவ் வேகமாக ஓடிச் சென்று கதவை திறந்தான். விக்ரம் அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான். பின்னாலேயே அஜய் கிருஷ்ணாவும் தனது ஆட்களை அழைத்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான். ஹேமந்த் மற்றும் அவனது ஆட்கள் இந்த பிரச்சனையில் இருந்து தங்களை விடுவிக்க யார் வருவார்கள் என்பது போல அங்கேயே பாவமாக நின்று கொண்டு இருந்தார்கள். அங்கே இருந்த 4 பேரின் முகத்திலும் எந்த ஒரு அசைவும் இல்லை. பயத்தின் உச்சத்திலும் அவமானத்தின் உச்சத்திலும் உறைந்து நின்றார்கள். விக்ராந்த் மகேந்திரா அதே இடத்தில் மண்டியிட்டு கிடந்தார். அவரால் நகரக்கூட முடியவில்லை. அவருடைய மனம் வெறுமையாக இருந்தது. அவரால் அந்த சமயத்தில் எதையும் யோசிக்கும் மனநிலையில் இல்லை. அது அவருடைய வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு விஷயமாக இருந்தது. இதற்கு முன்பு இதே போன்ற பல வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்ட அவருக்கு இந்த தோல்வி முற்றிலுமாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மகேந்திரா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அந்த பயம் எழுந்தது. விக்ரம் அங்கே இருந்து சென்று விட்டாலும் அவன் மீது இருந்த பயம் அவர்களை எல்லாம் அதே இடத்தில் நகர விடாமல் இருக்க வைத்தது. மற்றவர்களுக்கும் அந்த பயம் இருந்தது. அதனால்தான் தரையில் மண்டியிட்டு கொண்டிருந்த விக்ராந்திற்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. விக்ராந்த் மகேந்திராவும் அந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் கூட நகர துணியவில்லை. விக்ரம் அவரை அடுத்த 1 மணி நேரத்திற்கு அங்கே இருந்து அசையக்கூடாது என்று சொல்லி இருந்தான். 1 மணி நேரத்திற்கு குறைவாக ஒரு நொடி கூட அவரால் எழுந்திருக்க முடியாது. இந்த விஷயம் மொத்த மகேந்திரா குடும்பத்திற்கே பெருத்த அவமானமாக இருந்தது. இருந்தாலும் அந்த நேரத்தில் உயிர் மீது இருந்த பயம் அவர்களை அப்படியெல்லாம் செய்ய வைத்து விட்டது. இதற்கெல்லாம் கண்டிப்பாக சந்தர்ப்பம் பார்த்து விக்ரமை பழிவாங்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருந்தார் விக்ராந்த். விக்ரம் ஆதித்யாவின் முன்பு விக்ராந்த் மண்டியிட்ட விஷயம் அங்கே இருந்த அனைவருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. மும்பை சிட்டியில் கண்டிப்பாக இந்த விஷயம் ஒரு பேசும் பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்தது. விக்ரமின் கோபத்தில் அந்த இடம் முழுக்கவும் நடுக்கத்தில் இருந்தது. அவனால் இன்னமும் என்னென்ன செய்ய முடியும், எந்த லெவலுக்கு இறங்க முடியும், அவனை அடக்க யார் இருக்கிறார்கள் என்று யோசனை அங்கே இருந்த அத்தனை பேருக்குமே எழுந்தது. அங்கே நடந்ததை எல்லாம் பார்த்து சுவிக்ஷா ஆழமாக யோசித்துக் கொண்டு இருந்தாள். விக்ரமை அவளால் என்ன செய்தும் மாற்ற முடியவில்லை. அதுதான் அவளுக்கு விக்ரமின் மீது இருக்கும் காதலை இன்னும் உறுதிப்படுத்தியது. சுவிக்ஷா விரும்பும் ஒரு நபராக விக்ரம் எப்போதும் இருந்தான். விக்ரம் மும்பை சிட்டி முழுவதுமே நடுங்க வைக்கும் அளவிற்கு அவனிடம் திறமையும் பலமும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவன் தனக்கு கணவனாக வந்தால் தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தாள். ஏற்கனவே மற்ற முக்கியமான குடும்பங்கள் எல்லாமே விக்ரமின் கைகளில் இயங்கிக் கொண்டு இருந்தது. சுவிக்ஷா அதை எல்லாவற்றையும் யோசித்துக்
கொண்டு அருகில் நின்று கொண்டிருந்த பிரகாஷை பார்த்து, பிரகாஷ் அங்கிள், விக்ரம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள். அவர் ஏற்கனவே விக்ரம் அங்கே செய்த செயல்களை எல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் இருந்தார். சுபிக்ஷா இந்த விஷயத்தை கேட்டதும் அவரது கண்கள் அகல விரிந்து இன்னமும் அதிர்ச்சியாக அவளை பார்த்தார். இவரையா? இவரை பத்தி பேசுற தைரியம் எனக்கு இல்ல, அவரை ஜட்ஜ் பண்ற தகுதியும் எனக்கு இல்ல என்று சொன்ன பிரகாஷ் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டார். அந்த வார்த்தைகள் சுபிக்ஷாவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தன்னை பெரியவன் என்று நினைக்கும் பிரகாஷ் கூட விக்ரமை மதிப்பிடுவதற்கு தகுதி இல்லை என்று நினைக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஆதவன் குடும்பத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டு வருகிறார் பிரகாஷ். அவர் தற்காப்பு கலை மற்றும் சந்நியாசி வட்டத்தில் மூலமாக ஆதவன் குடும்பத்தை பல பெரிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் காப்பாற்றியிருக்கிறார் என்று சுபிக்ஷாவின் தாத்தா சொல்ல அவள் ஒருமுறை கேட்டிருக்கிறாள். அப்படி ஒரு திறமைசாலியாக இருப்பதினால்தான் அவரை ஆதவன் வீட்டு பொறுப்பாளராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அவரே விக்ரமை பற்றி இப்படி சொல்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பிரகாஷ் மிகவும் தனிமை உலகில் மிகவும் ஆழமான பின்னணி கொண்டவர். அப்படிப்பட்ட அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு விக்ரமை பற்றி பேசும்போது அவர் மனதில் விக்ரம் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது புரிந்தது. பிரகாஷ் அங்கிள், விக்ரமோட சண்டை போடுற திறமையையும் பவரையும் உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுமா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் சுபிக்ஷா. இந்த மனுஷனை என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாதுமா. அவர் எங்க இருந்தாலும் அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த கொஞ்ச நேரத்தில் இங்கே நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் பல திறமைகளை வெளிக்காட்டாமல் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு புரியுது என்று சொன்னார் பிரகாஷ். அதை கேட்டு சுபிக்ஷா மிகவும் குழப்பமடைந்தாள். அவளால் இன்னமும் விக்ரமின் சக்தியை நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே விக்ரம் அவ்வளவு திறமசாலியா இருந்தா அவன் என்கிட்ட திரும்பி வருவானா? அவன் என்ன ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்று யோசித்தாள் சுபிக்ஷா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பிரகாஷ் மற்றும் அவளுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினாள். அடுத்த நாள் இந்தியா முழுவதுமே இந்த செய்திதான் பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருந்தது. இந்தியாவிலேயே டாப் 10 தொழிலதிபர்களில் ஒருவரான மிகவும் புகழ்பெற்ற மகேந்திரா குடும்பத்தின் வாரிசு விக்ராந்த் மகேந்திரா விக்ரம் ஆதித்யாவின் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட விஷயம் எல்லோருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. எல்லா இடங்களிலும் விக்ரமை பற்றிய விஷயங்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. பல பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், இளம் வீராங்கனைகள், இளம் பெண்கள் எல்லோரும் விக்ரம் ஆதித்யாவுடன் இணைய வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். சில நாட்களாக மும்பையில் இருந்த ஆதித்யா வில்லாவில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. உண்மையான விக்ரமை பார்க்க ஏராளமான கூட்டம் அலைமோதியது. பல பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என்று எல்லோருமே விக்ரமை பார்க்க ஆர்வத்துடன் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் விக்ரமை பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் விக்ரமின் புகழ் மட்டும் குறையவில்லை. விக்ரம் ஆதித்யா யார்? ஏன் இத்தனை வருடங்களாக தலைமறைவாக இருந்தார்? இத்தனை நாட்களாக அவர் எங்கே இருந்தார் என்று எல்லோருக்குமே விக்ரமை பற்றிய வரலாற்றை அறிய நினைத்தார்கள். சிலர் தாங்களாகவே கற்பனை கதையை உருவாக்கியும் பரப்பிக் கொண்டு இருந்தார்கள். மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் மகேந்திரா குடும்பத்தின் வில்லா ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்திற்கு இடையூறு விளைவிக்க கூடாது என்பதற்காக கூட்டத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது என்று வெளியே உள்ள பாதுகாப்பிற்கு மிக கடுமையான எச்சரிக்கைகள் அனுப்பப்பட்டன. ராஜ்குமார் மகேந்திரா பெரிய நாற்காலியில் செங்கோலை பிடித்தபடி அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் கண்களில் பயங்கரமான கோபம் தெரிந்தது. முந்தைய இரவு நடந்த சம்பவம் முழு மகேந்திரா குடும்பத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த தகவல் அறிந்ததும் மகேந்திரா குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் அனைவரும் விக்ரம் ஆதித்யாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோபத்துடன் ராஜ்குமார் மகேந்திராவிடம் வந்தார்கள். அவர்கள் இழந்த மரியாதை, அதிகாரத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். இதை அறிந்த ராஜ்குமார் மகேந்திரா கடும் கோபமடைந்தார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இந்த விஷயத்தை மீண்டும் கூற வேண்டாம் என்று அவர் உத்தரவிட்டார். ராஜ்குமாருக்கு விக்ரமின் மீது இவ்வளவு கோபம் வந்த பிறகும் இந்த விஷயத்தை மீண்டும் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் பெரியவரின் வார்த்தைகளுக்கு யாரும் பதில் சொல்ல துணியவில்லை. அதனால்தான் அமைதியாக இருக்க முடிவு செய்தனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.